மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா மீன் வாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கா. என்னப்பா தம்பி, மீன் எவ்வளவு? அது பெரிய மீன் 400 ரூபா, சின்ன மீன் ஒரு 150 ரூபாய்மா. அட என்னதுப்பா அவ்வளோ விலை சொல்ற? என்ன டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாதா? அட எங்க வந்து என்ன கேக்குறீங்கம்மா, இங்க என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபரா குடுக்குறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிக்ஸட் ரேட். இவன் என்ன இவ்ளோ ரேட் சொல்றா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த மீன் விக்கிறவங்க கிட்ட, ஏய் தம்பி, எனக்கு அந்த சின்ன மீன் குடுக்குறியா? அட இந்த சின்ன மீனா, இத வச்சு என்னமா பண்ண போறீங்க? இது எப்படிமா சரியா போகும்? குழம்பு வைக்கிறதுக்கும் அத வளர்க்கறதுக்கும். இத கேட்ட அந்த மீன் விக்கிறவன் ஷாக் ஆயிட்டான். மீனை வலை போட்டு பிடிக்கிறவங்கள பாத்திருக்கேன், ஆனா அத வளர்க்கறவங்கள இன்னைக்குதான் பாக்குறேன். சரி சரிம்மா குடுக்கறேன் அப்படின்னு அந்த சின்ன மீன்களை ஒரு பாலித்தீன் கவர்ல நிறைய தண்ணி ஊத்தி அதுல போட்டு குடுக்கறான். கங்கம்மா அந்த பாலித்தீன் கவரை வாங்கிட்டு தனக்குள்ளேயே தான் சிரிச்சுக்கிட்டு இப்படி நினைச்சுக்கிறா, ஐயோ பெரிய மீனுக்கு இவ்ளோ ரேட்டா? இப்போ இந்த சின்ன மீனை கொண்டு போய் நானே வளர்த்துக்கிட்டு இது பெருசானதும் இத குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அடியே கங்கா, நீ சூப்பர்ரி அப்படின்னு அவளையே அவ மெச்சிக்கிட்டு இருக்கா. அந்த மீனை கொண்டு போய் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல தண்ணிய ஊத்தி இந்த மீன்கள் எல்லாம் அதுல போடுறா. அப்படி டெய்லி அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நாள் போச்சு, ஆனாலும் அந்த மீன் பெருசா வளரல. இத பார்த்து கங்கம்மா மனசுக்குள்ள, அட என்னது இது, இத்தனை நாள் ஆகுது, 1 இன்ச்சு கூட வளரலையே. இதுக்கு தினமும் டைமுக்கு ஃபுட்டு கூட தரல, ஆனாலும் இன்னும் கூட வளரலையே. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அப்ப அவ மனசுக்குள்ள, ஒரு வாட்டி அத்தை கிட்டயாவது கேக்கலாம், ஏன்னா அவங்க கிட்ட மேஜிக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி இந்த மீன்கள் எல்லாம் பெருசாக்குறாங்களா என்னமோன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உடனே மங்கம்மா கிட்ட போறா. மங்கம்மா கட்டில் மேல படுத்துக்கிட்டு இருக்காங்க. மெதுவா போய் கட்டில் மேல உட்காந்து மங்கம்மாவோட காலை புடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. இது கவனிச்ச மங்கம்மா, என்னடி இவ்ளோ காலங்காத்தால என்னோட காலை புடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? இந்த வாட்டி என்னடி ஸ்கெட்ச் போட்டிருக்க? அது வந்து அத்தை, முந்தா நேத்து மீன் மார்க்கெட்டுக்கு போன கதை. அங்க என்னமோ பெரிய மீனை ரொம்ப பேரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு நம்ம பட்ஜெட்குள்ள வரோன்னு நான் சின்ன மீன்களை வாங்கிட்டு வந்தேன். அத வளர்த்து பெருசானதும் அத வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா அது இது வரைக்கும் பெருசே ஆகல அத்தை. நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அத்தை. அதுக்கு தானா அப்பையில இருந்து என்ன காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா அது வளரலனா என்னடி பண்ண சொல்ற? காத்தடிக்கிற பம்பா அத வாய்க்குள்ள வச்சு பெருசா காத்தடிக்க சொல்றியா என்ன? அது இல்ல அத்தை, உங்ககிட்ட நிறைய மேஜிக் பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அது மூலமா ஏதாவது ஒண்ணுத்துல அந்த மீனை பெருசாக்குங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அடியே பைத்தியக்காரி, அது வளரணும் அப்படின்னா அதோட வளர்ச்சியில தாண்டி வளரணும். அத நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அது சிருஷ்டிக்கு எதிரானதுடி. அதுக்கு கங்கம்மா அழுதுகிட்டே மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இப்படி சொல்றா. அவ்வளவுதான் அத்தை, நீங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. போன வாட்டி கூட அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு கூட ஹெல்ப் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு கூட ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணவே பண்ண மாட்டீங்க. என்ன பசங்களா, எங்க மாமியார் கர்ப்பிணி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதை நீங்க பாக்கலையா? அப்படின்னா உடனே பாத்துருங்க. எங்க வீடியோஸ் மிஸ் ஆகாம இருக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இத பார்த்த மங்கம்மா கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றாங்க, உன்னை ஏண்டி நீ அவங்க கூட கம்பேர் பண்ற? ஆனா அவங்களுக்கு உன்ன மாதிரி பேராசை எல்லாம் கிடையாது. எப்போ நான் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் உன்னோட பேராசைனால அதை கெடுத்துக்கிறல்லடி நீ. ஆனாலும் உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மனசு இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு மங்கம்மா வேற வழியே இல்லாம அவகிட்ட ஒரு பவுடர் குடுக்கறாங்க.
இந்த அடிமா மருமகளே, நீ அழுதுகிட்டே இருக்கிறதுனால நான் இந்த பவுடர் உனக்கு தரேன். இந்த பவுடரை அது சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்துடு, அது சீக்கிரமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இத வாங்கிக்கிட்ட கங்கம்மா அத சாப்பிடுற ஃபுட்ல கலந்து டெய்லி அதுக்கு தீனி போடுறா. அப்படி அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அது ஒவ்வொரு நாளும் வளர்றத பார்த்த மங்கம்மா மனசுலயும் பேராசை வளர்ந்துச்சு. எங்க அத்தை கொடுத்த மேஜிக் பவுடர் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுச்சு. என்னோட சின்ன மீன் இப்போ பெரிய மீன் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து நல்லா கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஒரு 2 நாள் கழிச்சு இதை எடுத்து கட் பண்ணா ஊர்ல இருக்கவங்ககிட்டயும் கொடுத்து நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குழிய இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா பண்ண ஆரம்பிச்சா. அப்படி அந்த மீன் வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய ஜெயின் ஃபிஷ்ஷா மாறி போச்சு. கங்கம்மா அந்த குழிய இன்னும் பெருசா பெருசா ரொம்ப பெருசா வெட்டிக்கிட்டு இருக்கா. அது கூட ஒரு மினி சைஸ் சின்ன ஆறாட்டம் மாறிடுச்சு. அந்த மீன் சைஸோட அதுக்கு பசியும் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. அதோட பசிக்கு டெய்லி 10 பேர் சாப்பிடுற சாப்பாட அது ஒன்னே சாப்பிடும். அதனால கங்கம்மா, இதென்ன இப்படி சாப்பிடுது, இனிமே இத மேய்க்கிறது என்னால முடியாத ஒரு விஷயம், சீக்கிரமா ஊர்ல இருக்கவங்க கிட்ட இத வித்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஏலம் பாட்டு பாடுறா. ஆனா அவ்ளோ பெரிய மீனை பார்த்த எல்லாருமே ரொம்ப பயந்து போய் கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றாங்க. அட என்னம்மா, இத பார்த்து மீனுன்னு சொன்ன? மீன் எங்கேயாவது இவ்ளோ பெருசு இருக்குமா? இது கண்டிப்பா திமிங்கலம் தான். நாங்க திமிங்கலத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். அது சரி, அது மீனுன்னு நினைச்சுக்கலாம். அதை அறுக்கிறது யாரு, அதை சமைக்கிறது யாரு? ஐயோ, எங்களால முடியாதும்மா தாயே, இத நீயே வச்சுக்கோ அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இது மூலமா கங்கம்மா அந்த மீனை விற்கவும் முடியாம அதை வளர்க்கவும் முடியாம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த மங்கம்மாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போய், அடியே, நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன்லடி உனக்கு பேராசை ஜாஸ்தின்னு. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைய நீ கண்டிப்பா பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? இனிமே அதுக்கு டெய்லி சேவை பண்ணிக்கிட்டே இரு. என்ன பேசுறீங்க அத்தை? அது ஒரு நாளைக்கு 10 பேரோட சாப்பாட சாப்பிடுது. அத மேய்க்கிறது சத்தியமா என்னால முடியாது அத்தை. நீங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சா. சரி, வர வழியே இல்லாம மங்கம்மா தன்னோட மேஜிக்கால அந்த மீனை காத்துல பறக்க வச்சு ஊர் எல்லையில இருக்கிற நதியில விட்டுடுறாங்க. இத பார்த்த கங்கம்மா, நல்லபடியா ஃபிஷ் கறி செஞ்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுவும் போச்சு இதுவும் போச்சு அப்படின்னு ரொம்ப காலையில எந்திரிச்சு எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருந்தா. அத பார்த்த சூரியகாந்தம், என்னடி இது, எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இவ்ளோ ரெடி ஆயிட்டு இருக்க? எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அது அத்தை, உங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நீ திருவிழா பார்க்க போறியா இல்ல எப்பவும் போல அங்க போய் விளையாட போறியா? எவ்வளோ வாட்டி நீ பணத்தை தொலைச்சாலும் உனக்கு அறிவே வராது இல்லடி அப்படின்னு சூரியகாந்தம் சொல்லிட்டே இருந்தாலும் சந்திரகாந்தம் அத காதுக்கே வாங்காம அவ பாட்டுக்கு அவ ரெடியாகி திருவிழாக்கு போயிட்டா. அந்த திருவிழால ரிங்கு விளையாட்டுனா சந்திரகாந்தம்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஜெயிச்சவங்களுக்கு வெச்சதை விட 2 மடங்கு பணம் கிடைக்கும். அதனாலதான் சந்திரகாந்தம் அந்த விளையாட்ட விளையாட போனா. இத பாரு, இந்த வாட்டி நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு ரிங்க போட்டா. அந்த ரிங்கு குறி தப்பிடுச்சு. மறுபடியும் ரிங்கு போட்டா, அதுவுமே குறி தப்பிடுச்சு. இப்படி சந்திரகாந்தம் எடுத்துட்டு வந்த மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டா. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா. அழுதுகிட்டே இருந்த சந்திரகாந்தம் பார்த்து சூரியகாந்தம் கேட்டாங்க, என்னடி ஆச்சு? எப்பவும் போல நீ பைசாவை தொலைச்சிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? இவங்களுக்கு இப்படி தெரிஞ்சதுப்பா அப்படின்னு யோசிக்கும் போது சந்திரகாந்தம், ஆமா அத்தை, அந்த கடைக்காரன் என்ன ரொம்ப மோசம் பண்றான். நான் கொண்டு போன எல்லா காசும் காலி. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம் அப்படின்னு கேட்டா. எனக்கு எல்லாமே அப்படியே தெரியும், விடு அப்படின்னு சொன்னாங்க. இத பாருங்க அத, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா குடுக்கறீங்களா? நான் ஆட்டத்துல ஜெயிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னா.
இவ்ளோ நடந்தும் உனக்கு புத்தியே வரல, மறுபடியும் என்கிட்டயே கேக்குறியா? என்கிட்ட எந்த பைசாவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, உங்க பையன் எனக்கு கடனா கொடுத்த பணம். இப்ப அது இல்லன்னு சொல்லனா உங்க பையன் கையால எனக்கு ஆயுத பூஜைதான். உங்களை கையிட்டு கும்பிடுற அத்தை, ஏதாவது பணம் தான் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டா. இவ்ளோ சொல்றியே, மறுபடியும் ஆட்டத்துல ஜெயிப்பேன் என்னடி நம்பிக்கை? இந்த பணம் கூட போயிட்டா எப்படி? இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏன்னா ஜாதகத்துல எழுதிருக்காங்க, யார்கிட்டயாவது பணம் வாங்கி நான் என்ன செஞ்சாலும் நடக்கும்னு. இது வரைக்கும் என் பணத்துல தான் விளையாடுனேன் பாருங்க. இப்ப நீங்க பணத்தை கொடுத்தா இப்படி போய் அப்படி ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா.